அரசி வரமாட்டான்னு தான் சொன்னான். நான் தான் ஏன் வீட்லயே அடைஞ்சு கிடக்குற, வா நம்ம கடை வரைக்கும் போலான்னு சொல்லி கூட்டு வந்தேன்ப்பா. ஏன்டா இலை, என் பிள்ளை நம்ம கடைக்கு வர்றதுக்கு எதுக்குடா நீ விளக்கம் சொல்லிக்கிருக்க? வாப்பா அரசி உட்காரு. ஆடா உட்காருப்பா, அப்பா சொல்கிறேன் இல்லை உட்காரு. அரசி என்னப்பா சாப்பிட்ற? டீ வாங்கிட்டு வர சொல்லட்டுமா இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? வேண்டாம்ப்பா. எதுவும் வேணாமா? அது என்னப்பா, நம்ம கடைக்கு வந்துட்டு எதுவுமே வேணாம்ன்றது. இரு நான் எடுத்துட்டு வரேன். அப்பா நான் எடுக்கிறேன்ப்பா. நான் எடுத்துக்கிறேன். இந்தப்பா, இந்தப்பா, இந்த குடி. குடி அரசி. அரசி என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வேறு அப்பா அவன்கிட்ட என்ன சொன்னேன்? நடந்ததை பற்றி எதுவுமே யோசிக்காதப்பான்னு சொன்னேன்ல. இங்கே வாருப்பா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துருப்பா. புரியுதா? இங்கே வேறு உனக்கு 3 அன்னைங்க 3 அன்னிகை வீட்டில் இருக்காங்க. கடைக்கு வந்தேன்டா உனக்கு குமரேசன் தாத்தா இருக்காரு, வீட்டில் அம்மா இருக்கார்ல. உனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமாக இருந்துச்சுட்டா எல்லார்ட்டையும் பேசு. எங்கேயாவது வெளில போகணும்னு தோணுச்சுன்னா அம்மா கூட கூட்டிகிட்டு போயிட்டு வா. அப்படி இல்லையா நம்ம கடையில் வந்து உட்காரு, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. சரியா? சரிங்கப்பா. லிஸ்ட் கொடுத்துட்டு போனல ரெடி ஆயிடுச்சானேப்பா? போட்டு வச்சிருந்தீங்களா அம்மா? கொடுத்துருங்க, இதை கொடுத்து விடு. அங்க பணத்தை அங்கே கொடுத்துருங்க. இந்தாங்க அரசி வாங்கிக்கப்பா. முதலாளி அம்மா வாங்கி கல்லாவில் காசை போடுங்க. அப்ப நான் வரேங்க. சரிண்ணே. இப்படிதான் சமத்தா இருக்கணும். டேய் சரவணா, அப்பா ஃபேனை போட்டு விடுறா, அரிசிக்கு வேறுக்குதுல. போடா. சரிங்கப்பா. ஓடுதுரா ஓடுதுரா. வாடா சரவணா. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. இதே அப்பாவுக்கு வேணும். வாரசி. அண்ணே, செந்தில் அண்ணே ஆபீஸ்க்கா வந்திருக்கோம். ஆமா. வேலை நேரத்துல அண்ணனை தொந்தரவு பண்ணணுமா? அதெல்லாம் பண்ணலாம், தப்பே இல்லை. வா வா. அங்க இருக்கான், அங்க பார். இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் சரி பண்ண சொல்லிட்டீங்கன்னா ஓகே தான். அரசி அங்க பாத்தியா? நீ எப்படி இங்க வந்த? நீயும் அண்ணனும் என்ன உங்க மனசுல நினைச்சிருக்கீங்க, அதான் டான்னு வந்துட்டேன். நம்ம ஆபீசர் சார் வேலை பார்க்கறத பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்களா? டேய் அவனை பாரா, பல வருஷமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி முகத்துல அவ்வளோ சந்தோஷம். சார் ரொம்ப பிஸி. ஓகே சார், அவ்வளோதான். தேங்க்யூ. ஹேய், அட 3 பேர் வந்திருக்கீங்க. என்ன 3 பேர் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்லடா, உன் ஆபீஸை தங்கச்சிக்கு சுத்தி காட்டலான்னு கூட்டிட்டு வந்தோம். ஆபீஸை காட்டிட்டு அப்படியே ஒன்னையும் கொஞ்ச நேரம் வெளில கூட்டிட்டு போய் ஊர் சுத்தலான்னு இருக்கோம். மறுபடியும் எங்க? எப்போதான் இந்த பிளான் எல்லாம் போட்டியா நீங்க? பிளானு அப்படியே போட்டுட்டேன். கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம 4 பேரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வெளில போறோம். என்னண்ணே? ஆமா, என்னடா திடீர்னு லஞ்ச் எல்லாம்? அட அண்ணன் ட்ரீட்டு. ட்ரீட்டா? வேலை கிடைச்சிருச்சுல்ல. ஓ டேய், இப்போ என்கிட்ட பணம் இல்லடா. மாசம் சம்பளம் வரும்ல, அப்ப நான் ட்ரீட்டு கூட்டிட்டு போறேன்டா. ட்ரீட் எல்லாம் இப்போ வேண்டாம்ண்ணே, நான் சும்மா சொன்னேன். நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். அண்ணனும் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பா காசு கொடுத்தாரா? தங்கச்சி வந்ததுனால அப்பா கொடுத்தாரு.
அதான பார்த்தேன். அதெல்லாம் சரிண்ணே. இப்போ உனக்கு லஞ்ச் டைம் தானே, ம் பர்மிஷன் கேட்டு வா போலாம். சரி சரி போலாம்டா. ஏன்பா அரசி, ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குன்னு. நானும் உன்ன மாதிரியும் அண்ணி மாதிரியும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறேன். நீ நல்லா படி, இன்னும் மேலே மேலே படி, பெரிய வேலைக்கு போ. அண்ணனால என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு உன்னை கண்டிப்பாக படிக்க வைப்பேன். ம் என்னை சிரிக்க வைக்கவும் சந்தோஷப்படுத்தவும் தான் மாத்தி மாத்தி பிளான் பண்றீங்களா? நீங்கெல்லாம் என் கூட இருந்தாலே போதும். தேவையில்லாம பணம் எல்லாம் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம். டேய் பாருங்கடா, நம்ம தங்கச்சி எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான்னு. நிஜமா தானே சொல்றேன். என் அண்ணனுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாக. என்னை ஒரு வார்த்தை கூட திட்டாம என் கூடயே நிக்கிறாக. அதுவே எனக்கு போதும்னு. அதெல்லாம் கரெக்டு தான், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு அரசி. ஆனா அதனால வயிறு நிறையாதுல்ல. பிரியாணியை சாப்பிடலான்னு மனசுல ஆசையை வளர்த்துட்டேன், அதனால சாப்பிடுவோம். ம் டேய் கதிரு, நல்ல பாட்டுறா, சவுண்ட் வைடா. அண்ணா, நீயும் பாட்டெல்லாம் பாடுவியா? உன் அண்ணனுங்களை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? We all three multi talented. இந்த முன்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாரு, அவன் பாட்டு பண்ணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பின்னாடி இருக்கிற 2 பேர் ஆடினாங்கன்னு வச்சுக்கோ, பயங்கரமா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாரு பாரு. அடடா, இவன் பாட்டு பாடுறதுனால உடனே எங்களை ஆட சொல்லிடாத, வீட்டில் ஒரு நாள் ஆடி காட்டுறோம். அரசிமா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நீங்களே பண்ணிடுங்க. அட என்னம்மா நீ, மெனு இங்கே தானே இருக்கு, உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணு. ஆத்தாடி, என்னென்ன எல்லாத்துக்கும் இம்புட்டு வேலை போட்டிருக்கு. இங்க பாரு, நீ அப்பாவோட வரல, உன் அண்ணன்களோட வந்திருக்க. வேலை பக்கமே பார்க்காம உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு. ம் ம் எனக்கு பிரியாணி போதும்னு. சிக்கனா இல்லை மட்டனா? சிக்கன். வேற ஏதாவது வேணும்னா சொல்ல. இல்லைன்னு, எனக்கு அது மட்டும் போதும். அரசிமா, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நாங்களே ஆர்டர் பண்ணிக்கிறோம். வெயிட்டர், வெயிட்டர், பிரதர், இந்த வந்துட்டேன் சார். எங்க வாங்க. சொல்லுங்க சார். 4 சிக்கன் பிரியாணி சார். 2 65, 2 65, 4 ஆம்லேட்டு, 4 ஆம்லேட், அதுக்கப்புறம் ஒரு பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனா? ஒரு பெப்பர் சிக்கன். உனக்கு என்ன வேணும்? பெப்பர் சிக்கன் ஓகே. அப்ப 2 பெப்பர் ஓகே சிக்கன் சார். போதும், எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், கொண்டு வரேன்.